போற்றுவோம் நம சிவாயம். சிவா திருச்சிட்டம்பலம். கைத்தல்லம் நீரைகனி அப்பமோடவள் போரி, கைத்தல்லம் நீரைகனி அப்பமோடவள் போரி, கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர், கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரள் புய மத யானை, மத்தள பயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே, முத்தமிழ் அடைவீனை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, முப்புறமேறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சதை போடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடை இவமாயே, அக்குற மகள்வுடன் அச்சிறுமுருகனை அக்கணமான மருள் பெருமாளே. சித்தி விநாயகமூர்த்திக்கே ஜெய். ஞானமே வடிவாகிய வடிவேல் வள்ளல் பெருமானுடைய வற்றாத திருப்பெரும் கருணையினாலே குருவருள் மையம் ஆன்மீக வகுப்பினர் மிக அற்புதமாக நடத்தி வருகின்ற இந்த அமைப்புக்கும் அந்த அமைப்பில் நடத்தி வருகின்ற மதிப்புக்குரிய அமுதா அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் பணியாற்றுகின்ற அன்பர்களுக்கும் நான் முதற்க நன்றிகள் இந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். உடன் இதே ஆங்காங்கே அமர்ந்திருக்கின்ற எண்ணற்ற ஆன்றோர் பெருமக்களும் பெரியோர்களும் அன்பு தாய்மார்கள் சகோதர சகோதரிகளும் மழலை செல்வங்களுமாக ஆங்காங்கே வீட்டிருந்து இன்னும் யாரெல்லாம் எங்கெங்கே வீட்டிருக்கின்றார்களோ எனக்கு தெரியாது. அனைவரும் இந்த குருவருள் மையத்துக்காக காத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டு இன்புறுமாறு உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சிவா திருச்சிட்டம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஞானமே வடிவாகிய வடிவேல் வள்ளல் பெருமானுக்கு அன்பனும் நார்கொண்டு தொடுத்து ஞானம் என்னும் வாசனை வீச புத்தி என்னும் வண்டிகள் பொய்க்க எம்பெருமானுக்கு அந்த மலர் மாலையை நான் சூட்டிவிட்டு உங்களிடையே உரை நிகழ்த்துகிறேன். ஆசைகூர் பத்மனேன் மனோபத்ம மான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே ஒரு சித்திரமாகவே கட்டி ஞானவாசம் வீசிப்ர புத்தியோர் அழிபாட மாத்திருகா புஷ்ப மாலை கோலப்புற வாழப்பாதத்தில் அணிவேனோன்னு. அந்த மாலை என்றைக்கும் ஆடாத மாலையாக இருக்கணும், சிறந்த தமிழ் மாலையாக இருக்கும். செஞ்ச புனை மாலை சிறந்த தமிழ் மாலையாக இருக்க வேண்டும். அந்த மலர் மாலை எம்பெருமான் ஞானாசிரியனுக்கு சொற்றிவிட்டு தமிழ் கடவுள் தமிழ் தெய்வம் தானும் ஒரு புலவாக வைத்திருந்த சங்க தமிழை ஆராய்ந்த அந்த தமிழ் கடவுளுக்கு கூடல்மா நகர் மதுரையம்பதியிலே கூடல்மா நகரிலே ஆளவாய் அவிச்சரை கடவுளுடன் குண்டறிந்த குமரவேலும் சங்கமிருந்து தமிழை ஆராய்ந்தவன் அல்லவா. அத்தகைய அந்த தமிழ் கடவுளுக்கு இந்த தமிழ் மாலையை நான் சூட்டிவிட்டு இப்பொழுது உங்களுடைய உரை துவக்குகின்றேன். சிவா திருச்சிட்டம்பலம். தென்னாடி சிவனை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அம்மையப்பன் சென்ற வாரத்தில் இருந்த அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இரண்டாவது பாகமாக மயிலையில் கைலை கண்ட கபாலீஸ்வரர். மயிலையில் கைலை கண்ட கபாலீஸ்வரர். கைலையங்கிரியிலே வீட்டிருக்கின்ற சிவபெருமான் மயிலாப்பூர் எங்கே இருக்கிறது? சென்னையிலே. அங்கே புன்னைமர காட்டிலே அங்கே வந்திருந்த வானவர் வாழ்வதும் விண்ணிலே, புவி மாந்தர்கள் வாழ்வதும் மண்ணிலே. இந்த மண்ணுலகுக்கு வந்து அரும்பெரும் அம்பாள் அந்த தவத்தை காரணமாக மயிலை பற்றி அவ்வளவு அற்புதமாக திருத்தொண்டின் மகிமையை அம்பாள் இந்த உலகத்தை உணர்த்தவே ஒரு முறை அம்பாள் பூமிக்கு வந்திருந்தாள். அப்படி அம்பாள் வந்திருந்து இந்த பூமியிலே தவமியற்றி அந்த தொண்டின் பெருமையை எடுத்து உலக உணர்த்தவே அம்பாள் இங்கே மயில் ரூபமாக மயிலாப்பூரிலே அது வாழ்ந்து இருந்து அந்த பூசை மிக எளிமையாக பக்தியை எந்த முறை தொண்டு பெருமையை எடுத்து உரைத்து அந்த நிகழ்த்திய தத்துவத்தை அந்த சம்பவத்தை உங்களிடையே நான் உரையாற்ற மேற்கொள்கின்றேன். அம்மை அப்பனும், அதாவது ஈசன் நிகழ்த்திய அற்புதத்துக்கு
யாரேனும் அதற்கு எதிராக ஈசன் நிகழ்த்திய தத்துவம் என்கிறது. அந்த தத்துவத்தை எதிர்க்கிறவர் யாராவது உண்டா அப்படின்னா வேற யாரும் இல்லை. அம்மையப்பனிடத்திலே ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்த சுவாமிகள். அம்மையப்பனிடத்துல அதாவது சிவபெருமான் நிகழ்த்திய தத்துவங்களுக்கு எதிராக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறார். அது என்ன தத்துவம் என்று பார்க்கலாம். பாடலை பாடிக்கொண்டே செய்தாராம். யார்? திருஞான சம்பந்த சுவாமிகள். அம்மையப்பனிடம் அருட்பால் உண்ட அந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் பொத்தாளத்தை போட்டுக்கொண்டே வழியாக அவர் அதை பாடிக்கொண்டே செய்கிறாராம். மட்டிட்ட ஒன்னையங்க ஆனன் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பினி ருத்திரன் பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே பூம்பாவாய். பூம்பாய் திருப்பதிகத்தை பாடி எம்பெருமான் எப்படி செய்கிறார் பாருங்க. அதாவது முடிவில் அனைத்தும் ஒருபடி சாம்பலாகும் என்கிற தத்துவத்தை உணர்த்திய இறைவனுடைய ஸ்தலத்திலேயே, முடிவில் அனைத்தும் ஒருபடி சாம்பலாகும் என்கிற விபூதி தத்துவத்தையே உணர்த்திய அந்த ஸ்தலத்திலேயே, எந்த ஸ்தலம்? மயிலாப்பூர். அந்த மயிலாப்பூரிலே கபாலீஸ்வரராக வீட்டிருக்கின்ற உடனமர் கற்பகாம்பாள் அந்த ஸ்தலத்திலே சிவபெருமானை ஏற்கனவே நிகழ்த்திய அற்புத தத்துவத்துக்கு ஈடாக இவர் ஞானசம்பந்த சுவாமிகள் என்ன செய்கிறார்? முடிவில் பிடிசாம்பலாகும் அந்த விபூதி தத்துவத்திலே, அந்த விபூதியிலிருந்தே அந்த சாம்பலில் இருந்தே ஒரு பெண்ணை உருவாக்கி காட்டுகிறார். அதுதான் அவர் செய்த, அவருக்கு எதிராக செய்த அந்த அற்புத தத்துவம். அது மட்டுமல்ல, அம்பாள் பரமேஸ்வரன் என்ன செய்தாலும் இறைவனுடன் கருணையினாலேயே அங்கே இறைவனையே பக்தியால வென்று காண்பித்தாளாம். என்ன அற்புதம் பாருங்கள். அந்த சென்னை எவ்வளவு அற்புதமாக அங்க மயிலாப்பூர்ல புன்னை மலர் காட்டிலே அவர்கள் நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி தான் இன்றைய தினம். மயிலையில் கைலை கண்ட கபாலீஸ்வரர். யார் கைலை? என்ன அர்த்தம்? சிவபெருமான் கைலையங்கில் அல்லவா வாழ்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு கைலை வாசன் இங்கு வந்து அமர்ந்து கபாலீஸ்வரனாக அமர்ந்திருக்கின்றாள். தாயாருக்கு பெயர் உடனமர் கற்பகாம்பாள். அங்க அம்மையும் அப்பனுமாக அருள் திரு ஈசனும் அம்மையும் அப்பனும் அந்த நாடகத்தை துவக்குகின்றார்கள். எப்பொழுதும் போல உமா மகேஸ்வரிக்கு சிவபெருமான் வேத விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி வேத விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அம்பாளுக்கு அந்த இடத்துல ஒரு சோதனை ஏற்படுகிறது. ஞானமா கருணையா? உமையும் அருள் திரு ஈசனும் இருவருமாக சேர்ந்து இந்த தெய்வீக நாடகத்தை துவக்குகின்ற அந்த வேளையிலே அம்பாள் பிரணவமே வடிவாக ஈசன் அருகே அமர்ந்திருக்கின்றாள். அப்பொழுது அங்கே ஒரு மயில் வருகின்றது. அந்த மயில் அழகாக ஆடி அசைந்து திருநடனம் புரிகின்றதாம். யாரும் கற்றுக் கொடுக்காமலேயே அந்த மயில் ஆடும். வேத விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அம்பாள் அதை விடுத்து அந்த மயிலை அல்லவா பார்த்து கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது சிவபெருமான் கேட்கின்றார், சக்தி, நான் வேத விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நீ என்ன கவனித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அம்பாளை கேட்கிறார். அம்பாள் அப்பொழுது சற்றும் தடுமாறாமல், சர்வேஸ்வரா, தங்களின் தங்கள் யார்? அடியவர்களின் தொண்டு கடக்கும் அல்லவா, அந்த தொண்டின் பெருமை பற்றி தானே நான் அங்கே பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி என்ன பார்த்து கொண்டிருந்தா இது அபச்சாரம் அல்லவா? நான் உனக்கு வேத விளக்கத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், அப்பொழுது நீ அந்த மயிலை அல்லவா பார்த்து கொண்டிருக்கின்ற, இது என்ன அபச்சாரம் என்று சொல்லி மீண்டும் அவர் வினைகின்ற பொழுது அம்பாள் சொல்கிறார், இறைவையோ இறைவனொடுக்கம், இறைவனோ தொண்டர் பாகத்தொடுக்கம். அப்படி அதுதானே தங்களின் தத்துவ நிலை. அந்த இதை தாங்கள் தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப தொண்டர்தம் பெருமை தானே சாற்றவும் பெரிது. அப்படி உங்களுடைய தத்துவப்படி பார்த்தால் அந்த மயில் நம் வந்து விளையாடியது முருகனினும் அருமையானதல்லவா? அந்த இடத்துல என்ன காரணம்னா, மயில் வந்து முருகனினும் அருமையானது. முருகனுக்கு நம் குழந்தை முருகப்பெருமானுக்கும் தொண்டு செய்கிறது அல்லவா? அந்த மயிலின் மாண்பு பெருமையை எடுத்து உரைக்கிறார். பொதுவாகவே தாய்க்கு அனைத்துமே குழந்தைகள் அல்லவா? நம்ம தாயார் இந்த வடிவுக்கு மட்டும்தான், நமக்கு இந்த யுகத்துக்கு மட்டும்தான் நமக்கு தாய். ஆனால் அந்த தாய் உலக அனைத்துக்கும் தாய் அல்லவா?
ஒன்றாய் எறும்பி பலவாய் விருந்து உலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது புரிகின்றவா உன்னை யார் அறிவார் அன்ற ஆளிலையில் தொகின்ற பெம்மானும் எம் ஐயனுமேனு பாடுறார் அல்லவா அபிராம பட்டர். அப்ப அந்த தாய் யாரு? ஒன்றாய் இருக்கிறாள், உடனாய் இருக்கிறாள், வேறாய் இருக்கிறாள், அனைத்துமாய் இருக்கின்றாள். அவளை எப்படி வர்ணிக்க முடியும்? 1000 கண்ணுடையவள் அல்லவா, இந்த உலகத்துக்கே தாய் அல்லவா. நம்ம இந்த யுகத்துக்கு மட்டும்தான் நமக்கு தாய் நம்முடன் இருக்கிறார்கள். ஆனால் 7 ஜென்மத்துக்கு இன்னும் எத்தனை பேர் எடுக்க இருக்கும், அத்தனைக்கும் உலக மாதா அல்லவா. எண்ணற்ற ஜீவராசிகளுக்கும் 7 புவனங்களுக்கும் அவள் தாய் அல்லவா. எண்ணற்ற சிவகோடிகளுக்கும் 7 புவிக்கும் மாந்தர்களுக்கும் அனைவருக்கும் தலைவன் ஈஸ்வரன் அல்லவா. அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு அந்த தாய் அல்லவா. அந்த தாயை பற்றி அந்த தாய் கனிமை, அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்து மயில் மட்டும் மாதாவுக்கு மயில் மட்டுமே, உலகில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் தாயின் குழந்தை அல்லவா. அதனால தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். பாத்தீங்களா எப்படி பாடியிருக்காங்க? தன்னலமற்ற தாய் நெஞ்சம், அந்த தாய்மை முழுவதுமா நிறைந்த உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் 7 புவனங்களுக்கும் என்னது அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாய் அல்லவா அவள். ஆகவேதான் அவள் அந்த இடத்துல ஒரு நிமிடம் தன் குழந்தையை பார்த்த பொழுது அந்த இது அதிலையும் தாய் சொல்லுவதை கவனித்து பாருங்க. தாய் சொல்றா, அதை நான் பார்த்தது தாய்மை கனியின் காரணம் சுரந்தது. அப்பொழுது அந்த இறைவா பரம்பொருளே, அந்த மயில் முருகனினும் பெருமையானது என்று சொல்கிறீர்கள் அல்லவா, அதை பற்றி சொல்கிறேன். அருணகிரிநாத சுவாமிகளுடைய சுவாமி மலை திருப்புகள்ல பார்த்தா அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரான் கூட சொல்றார். தமிழுக்கும் மயிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை காட்டுகிறார். ஏனைய மொழிகள் இருக்கின்ற ஓங்காரத்தை காட்டியது ஆடுவதில்லை, தமிழ் மொழியில் இருக்கின்ற ஓங்காரத்தை தானே அது காட்டி ஆடுகிறது. அதை விட இன்னும் சொல்ல போனால் சுவாமி மலை திருப்புகள்ல அதை சொன்னார், தமிழுக்கும் மயிலுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னார். இங்க சொல்றாரு குன்றுதோர் ஆடல், அந்த திருப்புகள்ல சொல்லுவார் எல்லா கலைகளுக்கும் பிறப்பிடமாகிய ஓங்கார தத்துவத்தை காட்டி ஆடுகிறது ஏனைய அந்த மயில் என்று சொல்கிறார். எல்லா கலைகளுக்கும் பிறப்பிடமாகிய ஓங்கார தத்துவத்தை காட்டி ஆடுவதல்லவா அந்த மயில். ஆக அந்த ஓங்காரம் அகர உகர மகரம், ஆ சிருஷ்டிக்கின்றது, ஓ ரட்சிக்கின்றது, மா ஒடுங்குகின்றது. ஆ சிருஷ்டிக்கிறதை விடுத்து மா ஒடுங்கிறதை விடுத்து ரட்சிக்கின்றது. அப்ப அந்த ரட்சிக்கின்றதை நான் தானே நேசித்தேன். அதை என்ன நேசித்தேன்? எல்லா கலைகளுக்கும் பிறப்பிடமாய் ஓங்கார தத்துவத்தை காட்டி ஆடுகிறது மயில் அல்லவா. அந்த ஓங்கார தத்துவத்துக்கிடையே நீங்கள் தாங்கள் அல்லவா காட்சி தருகின்றீர்கள். அந்த மயிலை மட்டுமா பார்த்து நோக்கினேன், தங்களையும் அல்லவா நான் பூசித்தேன். அப்படி இருக்கும்போது அது எப்படி அபச்சாரம் ஆகும் என்று சொல்லி சிவபெருமானிடையே அம்பாள் கேட்கின்றாள், வினவுகிறாள். சக்தி, அப்படியானால் அந்த மயில் என்னிலும் பெரியதா என்று சிவபெருமான் நகைக்கிறார், சிரிக்கிறார், ஆனந்தப்படுகிறார். ஆம் சுவாமி, தங்களிடம் பெரிது என்பதை நான் நிகழ்த்தி காட்டுகிறேன். அப்படியானால் உன்னால் அது நிரூபிக்க முடியுமா? முடியும் என்கிறார். எங்கே, எப்போது என்கிறார். இதோ மண்ணுலகைக்கு வாருங்கள், அங்கே நான் நிறைவேற்றி காட்டுகிறேன் என்று சொல்கிறார். ஓங்கார வடிவனாகிய அகர உகர மகரத்து அனைத்துக்கும் தலைவன் யாரே? சிவம். அப்ப அந்த ஓங்கார தத்துவத்தின்படி அந்த மயில் ஆடுகிறது என்பதற்காக அந்த மயிலை நான் பூசித்தது குற்றம் அல்ல எம்பெருமானே, அதை நிரூபிக்க மண்ணுலகுக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறாள் அம்பாள். அப்பொழுது வேதகாலம் காலம் கணிகிறது. அம்பாள் மயிலை அழைத்து வருகிறாள். புன்னைமலை, சென்னை மயிலாப்பூர், அங்கே புன்னைமலை காடு, அங்கே அம்பாள் அழைத்து வருகிறாள். அங்கே அம்பாள் அழைத்து வந்து அந்த சந்நிதியிலே அம்பாள் அங்கே என்ன செய்கிறாள்? அம்பாள் தவம் ஏற்றுகின்றாள். அம்பாளுடைய மலர்பாதம் அந்த காட்டிலே நுழைகிறது. அப்பொழுது அம்பாள் மயில் உருவத்திலேயே அங்கே சிவபெருமானை தொழுது அங்கே அம்பாள் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள்? தத்துவத்தை எம்பெருமானுக்கு நிகழ்த்தி காட்ட தான் அந்த இடத்துல தவம் ஏற்றி கொண்டிருக்கின்றாள் மயிலாக. ஏன் அப்போ அம்பாளுக்கு தனிமை இல்லையா? சிவபெருமான் ஏங்கையாக கைலங்கிரியில இருக்கிறார் என்றால் அம்பாள் எங்கே இருக்கிறார்? இங்கே புன்னைமலை காட்டிலே அனைத்து உயிர்களுக்கும் அமிர்த ஊற்றாக ஜீவராக இருக்கின்றாள் அல்லவா அம்பாள். ஏற்கனவே சொன்னது போலதானே, வாடாமல் உயிரனும் வயிறுதலைத்து ஓங்கி வர அருண்மலையும் பொழிந்தும் இன்ப பாரதியில அன்பனும் சிறைகளால் வருந்தாமலே அனைத்து சிற்றர்மம் முதல் குஞ்சரம் கூட்டாமல் சிவகோடிகள் தமக்கும்
புசிக்கும் புசுமனை குறையாமலே கொடுத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் அமுதுபடி வழங்குகின்ற அந்த தாய் இங்கே புன்னமர காட்டிலே ஏகாங்கே அமர்ந்து ஈசனை நினைந்து ஈசன் உருவிலேயே அவள் காட்சி இருக்கின்றார். எப்படி? மயிலும் நீல நிறம் உடையது, கழுத்து நீலமுடன் உடையது. சிவபெருமான் எப்படி இருக்கிறாரு? நீல நிறமாக நீலகண்டன். விஷத்தை உண்டதுனாலே அவர் திருப்பார் கடல்லே தேவாதி தேவரெல்லாம் திருப்பார் கடல்ல கடைஞ்ச போது அங்க ஆழகால விஷம், அந்த விஷத்தை அறிந்துட்டாரு. அதை உண்ணாமலும் உமிழாமலும் அவர் இருக்கிறார். அதனால தானே தியாகேச பெருமாள் தியாகம் செய்து விட்டார், உயிர்களையெல்லாம் பாதுகாத்து விட்டார். அதாவது உண்டிருந்தால் உயிர் உள்ளிருக்கும் உயிர்களுக்கும், வெளியிலே உமிழ்ந்திருந்தால் வெளியிலே இருக்கிற உயிர்களும் அழிந்துவிடும் என்பதற்காக கண்டத்திலேயே நிறுத்துவதற்கு. அதனாலதான் திருநீலகண்டம். அப்ப நீலகண்டனாக ஆகிவிட்டார். மயிலும் நீல நிறமாக இருக்கிறது. அப்ப அம்பாளுக்கு ஏது தனிமை? அம்பாளுக்கு அந்த தனிமை இல்லையா? தாய்மார்கள்லாம் வெளியே போறாங்க, தன் கனவை நிறைந்திருப்பாங்க, அடுத்தபடியா குழந்தைய நினைச்சிருப்பாங்க. அவங்க மனசுல குழந்தை, குடும்பம், மனைவி இப்படி இருக்க அந்த தாய்மார்களுக்கு ஏது தனிமை? அவர்கள் அந்த மாதிரி இருந்தா இன்றைக்கு இந்த உலகம் இருக்குமா? பத்தினி தாய்மார்களாலும் பத்தினி பக்தர்களாலும் ஞானியினாலும் தானே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று வேண்டாம், நம்முடைய கிராம பகுதியில் நாம் சென்று பார்த்தால் ஒரு தாய் எத்தனை தத்துவத்தோடு விளங்குகிறாள். ஒரு கையில் இடுப்பிலே குழந்தை வைத்துக் கொண்டிருக்கின்றாள், ஒரு கையிலே உரலிலே நெல்லை கொட்டிக் கொண்டிருக்கிறாள். மறுகணம் வருகின்ற வியாபாரத்தையும் பேசிக்கொண்டு காயின் அதையும் கவனித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் எவ்வளவு தத்துவ விளக்குங்கள், அதாவது தன் இல்லறத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது புரிகிறது. அதைதான் அவ்வளவு அற்புதமாக விளக்கின்ற அந்த தாய்மை கனி இங்கே சொர்ந்த போது ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவள் உலக மாதா அல்லவா? அப்போ அம்பாளுக்கு ஏது தனிமை? ஈஸ்வரனையே தன்னுள் வரித்துக் கொண்டிருக்கின்றாளே. தான் குடும்பம், மனைவி, மக்கள் என்று எல்லாம் பார்க்கின்ற அந்த தாய்க்கு ஈடாக நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அந்த தாய் என்ன செய்யற? அப்பொழுது அங்கே அவளுக்கு தனிமை இல்லை, ஈஸ்வரனை தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கின்றாள். உடல் அமைப்பிலும் அந்த மயிலின் உருவத்திலேயே அம்பாள் அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கின்றாள். அப்பொழுதே காலம் கணிகிறது. சிவபெருமானம் தனியாக அங்கே வருகிறார். எங்க வருகிறார்? மயிலாப்பூருக்கு தாயார் இருக்கும் இடம் தேடி வருகிறார். அப்பொழுது தாய்க்கு தெரியவில்லையா? தெரியும். தாயார் உனது தாய்க்கு அனைத்தும் தெரியும், அனைத்தும் தெரியும். ஏனென்றால் இந்த அற்புதத்தை நிகழ்த்த வருகிறார். தொண்டின் பெருமையை பற்றி இங்கு நிகழ்த்த வருகிறார். அந்த மயிலின் மாண்பினை எடுத்துரைக்க வருகின்றார். ஏனைய மொழிகளில் இருக்கின்ற ஓங்காரத்தை காட்டி ஆடுவதில்லை, தமிழில் இருக்கின்ற ஓங்காரத்தை காட்டி ஆடுகிறது. பாருங்கள், தமிழுக்கும் மயிலுக்கும் எவ்வளவு சம்பந்தம் உண்டு என்பதை காட்டுகிறார்கள் அருணகிரிநாத சுவாமிகள். அங்கே சுவாமி மேல திருப்பலை காட்டினார், இங்கே பழனி ஒவ்வொரு திருப்புகள்லயும் ஒவ்வொரு அற்புதத்தை காட்டுகிறார். அப்போ அந்த இறைவன் ஏகங்கே அம்பாள் வீட்டிருக்கின்றால். இந்த இடத்துல சிவபெருமன் எங்க வந்து கொண்டிருக்கின்றார். வந்ததை கானகத்தில் வந்து அமர்ந்துட்டார். இந்த பூவுலகத்துக்கு வந்துட்டா மனிதர்களாகிய நமக்கு என்ன வேணும்? அமுதுபடி வேணும். நமக்கு அமுதுபடின்னு சொன்ன என்ன? உணவு, சாப்பாடு. ஆனால் இறைவனே மண்ணுலகுக்கு வந்து விட்டால் என்ன வேணும்? அனுதினம் இறைவனை தொழுதேத்தும் பூசை. அதுதான் இறைவனுக்கு அமுதுபடி. இறைவனுக்கு அமுதுபடி நம்ம பக்தர்கள் தொழுதேத்தும் பூசை. அந்த பூசைக்காக ஏகாங்கியாக சிவபெருமான் காத்து கொண்டிருக்கின்றார். எங்கே காத்து கொண்டிருக்கின்றார்? புன்னை மரத்தடியில. அப்ப அம்பாளுக்கு தெரியாதா? அம்பாள் என்ன பண்ணி இருக்கின்றாள்? மயில் உருவத்திலேயே அண்ணனடை பயின்று வந்து அங்கே சிவன் இருக்கும் இடம் நாடி வருகிறாளா? ஆம், தேவி வந்து கொண்டிருக்கின்றார். அதையும் சிவன் உணர உரியும். அவர் என்ன செய்ய கொண்டிருக்கிறார்? சிவலிங்க வடிவே அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அம்பாள் அங்கே அருகிலே இருக்கிற வாவியிலே வளர்க்கும் போல அந்த வாவியிலே நீராடி அங்கிருக்கிற புன்னை மலர்களை எடுத்து வந்து சிவபெருமானுக்கு அந்த மலர்களை அர்ப்பணித்து அந்த மலர் பாதத்தில் வைக்கிறாங்க. சமர்ப்பயாமே மலர், அப்படி மலர்களை எல்லாம் போட்டு அம்பாள் வந்து சிவபெருமானுக்கு பூசை நிகழ்த்துகிறார். அப்பொழுது அப்படி பூசை நிகழ்த்துகின்ற அந்த நேரத்திலே இதனுடைய அற்புத தத்துவத்தை பாருங்க. எவ்வளவு எளிமையாக பூசித்தாலும் அவரவர் இயல்புக்கு உட்பட்டதாக நீ எளிமையாக பூசித்தாலும் பக்தி, அதாவது எவ்வளவு எளிமையாக பூசித்தாலும் இறை அருள் தித்திக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறார். பொன்னாலோ ஆடை அணிகலன் ஆபரணங்கள் பொண்ணு பொருள் இது எல்லாம் வச்சு எவனுக்கு பூசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு அம்பாள் நிகழ்த்தி இந்த அற்புத தத்துவம் பாருங்க. எவ்வளவு எளிமையாக பூசித்தாலும் நமது இயல்புக்குட்பட்டதாக இருந்தால் போதும்.
பொன்னாலோ பொருளாலோ ஆடம்பரத்தாலோ நீ பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையாக உன் இயல்புக்கு உன் சக்திக்கு உட்பட்டதாக ஒரு செம்பிலை நீரை வைத்து, சிவன் என்றால் வில்வம், எந்த ரூபத்தில் எப்படி சிவன் அமைந்திருந்தாலும் அந்த பரம்பொருள் ஒன்றுதான். அந்த சக்திக்கு உன்னுடைய இயல்புக்கு ஏற்பட்டதாக உன்னால் முடிந்ததை வைத்து நீ எளிய முறையில பூஜை செய்தால் போதும், அந்த சிவன் அருள் தித்திக்கும் என்கிற தத்துவத்தை இந்த இடத்துல விளக்கி காட்டுகிறார். நம்பர் 1. அடுத்தபடியாக இவ்வாறு அம்பாள் பூஜை செய்கிற அந்த தத்துவத்தை பார்க்கிறார் சிவபெருமான். அப்பொழுது சக்திக்கு காட்சி தருகிறார். சக்தி, நீ வென்று விட்டாய், உனக்கு இனி என்ன வரம் வேண்டும் கேள் என்று சிவபெருமான் கேட்கிறார். அப்பொழுது தாயார் சொல்கிறார், இந்த புன்னை மர காட்டுக்கு வந்து இந்த மயில் தங்களினும் உயர்ந்ததா, அப்படியானால் அதை நீ நிரூபித்து காட்டுவாயா என்று கேட்டீர்கள் அல்லவா? அப்போ அந்த புன்னை மர காட்டிற்கு வந்திருந்து நான் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டுவதற்கு என் உடனிருந்து அல்புரிந்து இந்த செயலை எனக்கு செய்வதற்கு உடனிருந்தவர் தாங்கள் தானே, கொடுத்த வரம், தாங்கள் கொடுத்த வரத்தாலே தானே நான் இந்த நிகழ்ச்சியை செய்து காண்பித்தேன். எம்பெருமானே, இதற்கு மேல் எனக்கு இனி என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது சக்தி, நீ வென்று விட்டாய் என்னை. உனக்கு 2 வரங்கள். ஒன்று, நீ இந்த உலகத்திலே, அதாவது இங்கே கற்பகாம்பாளாக திகழ்வாய். கேட்பார்க்கு கேட்டதில் இல்லை என்று சொன்னாமல் வாரி வழங்குகின்ற ஒன்று. அடுத்து, தொண்டின் பெருமையாக அந்த மயிலூரில் வந்த மயிலாக வந்து காட்சி தந்தாய் அல்லவா? ஆக இந்த இடத்திலே ஒன்று தொண்டின் பெருமையும், மற்றொன்று நீ கற்பகாம்பாளாக இங்கு திகழ்வாய். நான் கபால்நாதராக, கபாலீஸ்வரராக இங்கே இருப்பேன். அங்கே அது பிச்சாடனராக, மயிலாப்பூர்ல கற்பகாம்பாள் உடன் கபாலீஸ்வரர். இந்த தத்துவத்தை தான் தொண்டின் பெருமையை உலகுக்கு உணர்த்துகிறாள். அடுத்து, எவ்வளவு எளிமையாக பூசித்தாலும் இவர்கள் தித்திக்கும் என்பதை இந்த உலகுக்கு எடுத்து காட்டிவிட்டாள் தாய் என்பதற்காக சிவபெருமான் 2 வரங்களை கொடுத்து விட்டார். கேட்பவர் இல்லை என்று சொல்லாமல் கற்பகமாக, கற்பகாம்பாளாக நீ திகழ்வாய் என்று சொல்லி கற்பகாம்பாள் உடன் நம்ம கபாலி சாலையமாக கொடுத்து இதை அவர் சொல்லி இதை நிறைவு செய்கிறார். அப்போ தனக்கென்று எதுவும் வைத்து கொள்ளாம இறைவனே எது என்று சொல்லி தன் இறை அருளாலே மயிலாப்பூர்ல மயிலை வடிவிலே வந்து அம்பாள் மயிலா ரூபத்திலே சிவனை பூசித்து அந்த இறை அருளை, தொண்டின் பெருமையை, மகத்துவத்தை எடுத்து நாம் கொடுத்திருக்கிற அந்த அருட்சக்தி வைத்துதான் மயிலாப்பூர்ல மயிலையில் கைலை கண்ட கபாலீஸ்வரர் தத்துவத்தை கொடுத்து வந்தேன். இதை யாரெல்லாம் பாராட்டுகிறார்கள் என்று பார்த்தால், இவரே பூசலார் நாயனார், வாயிலார் நாயனார் இதை பற்றி பாராட்டுகிறார். திருவள்ளுவர் இந்த மயிலாப்பூரில் பிறந்தவர். இதில் சேக்கிழார் பெருமான் இதை பற்றி பாடுகிறார். திருஞான சம்பந்த சுவாமிகள் மட்டிட்ட ஒன்னையங்கானன் மடமயிலை என்று சொல்லி பாடுகிறார். இன்னும் பார்க்க போனால் 63 நாயன்மார்கள் எப்படி அருள் வழிகாட்டி அருளாளர்கள் என்பது என்று அப்பர், சுந்தர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் இந்த 4 போல முதல் ஆழ்வார்கள் 3 ஆழ்வார் 12 திருமகள் ஆழ்வார்கள் 12 அவர்களிலே முதல் ஆழ்வார்களாக பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அந்த பேயாழ்வார் அவதரித்த நாடும் இந்த மயிலாப்பூர் தானா. மயிலாப்பூர் சென்னையில் இருக்கிற மயிலாப்பூரிலே ஒரு கிணற்றிலே வழி தோன்றியவர் யாரே? ஆழ்வார் பெருமகள்ல பொய்கை ஆழ்வார். பாருங்க யாரெல்லாம் பாராட்டியிருக்காங்க. எப்பேற்பட்ட ஈசன் திருத்தலம். முடிவில் அனைத்தும் பிடி சாம்பலாகும்னு சொன்னார். அனைத்தும் பிடி சாம்பலுங்கிற அந்த தத்துவத்தை மங்காமல் பூசி திருவண்ணேற்றை மங்காமல் பூசி மகிழ்வார் ஆகில் அவன் வாழ்வில் எப்பொழுது இன்பம் பெறும். இந்த திருநீற்றை தத்துவத்தை காட்டுகிறேன். அதை பத்தி இப்ப நான் அடுத்து சொல்ல போறேன். இந்த திருநீற்றின் தத்துவம் என்ன? பிறப்பு, இறப்பு, இடைப்பட்ட வாழ்வு, 3 கோடுகள். ஆனால் இறைவன் வந்து அணிந்திருக்கிறான். என்ன அர்த்தம்? நான் முத்தமிழில் நான் வல்ல புலவன் என்கிறார். அதற்கு பரஞ்சோதி முனிவர் சொல்றார், முத்தமிழிலும் வல்ல புலவன் என்பதற்காக 3 கோடுகளை கீட்டு அணிந்து கொடுக்கிறான் என்று சொல்கின்றார். என் தமிழ் இசைத்தமிழ், நாடகத்தமிழ். முத்தமிழில் நாடகத்தமிழை நடராச பெருமான். அவன் ஆடாத ஆட்டமில்லை. அவன் ஆடுவதால் தான் இந்த உலகமே ஆடுகிறது. இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏக அணுவும் ஏக காலத்திலே ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதைத்தான் மெய்ப்பிக்கிறான் இறைவனும் மெய்ப்பிக்கின்றான். ஏக காலத்திலே அவன் ஆடாத ஆட்டமில்லை. அவன் ஆடுவதால் தான் இந்த உலகமே இயங்குகிறது.
நடன கோலத்திலே நடராசர் ஆனந்த வடிவம், தட்சிணாமூர்த்தி சாந்த வடிவம். அப்ப அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்துக்கு ஒரு நிமிஷம் பார்ப்போம். தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கார் ஆலயத்தில்? கல்லாயில் உடையமந்து நான்மறையாறு அங்க முதல் கட்டுகளில் வல்லார்கள் நாள் வர்க்கம் வாக்கிருந்த ஓரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் இணைந்து பாவத்தொடக்கை வெல்வாம்னர். அதான் சொல்லிக்கிறேன். பாவம் தொலைத்து ஆசையறுத்து மும்மலங்களை போக்கி குருவருள் பெற்று தன்னுடைய வாழ்நாள் கழித்து இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும் என்று சொன்னால் குருவருள் நிச்சயம் தேவை. ஆழ்ந்த பக்தியும் தீவிர சிந்தையும் உனக்கு இருக்குமானால் உனக்கு குருநாதன் கிடைக்கலையா? தேவையில்லை. யார் சொல்றார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு கையால் இறைவனுடைய திருவடியை பற்றிக்கொள், மற்றொரு கையால் இவன் என்ன வேணுங்க என்னங்கிறத இறைவன் உனக்கு வழிவகுத்து விடுவான். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவனிடத்திலே அன்பை விதைக்க வேண்டும். அன்பாக வித்த வைத்தால் அருளாக பழம் கிடைக்கும். அப்போ இறைவன் எப்படிப்பட்டவன்? நத்தார் குடை ஞானன் வசு வேறு நனைகவில் வாய் மத்தம் அதை யானிவில் ஓத்த மணவாளன் பத்தாய தொண்டர் பாலாவியின் கரைமேல் செத்தார் கெழுமணிந்தான் திரு கேதீஸ்வரத்தானேன்னர். அவன் பேரறிவாளன். அவன் கோலமோ மனக்கோலம். உமையால் உடனிருக்க விரும்புபவன். தன்னை விரும்பாதவரை விரும்பும்படி செய்பவன். அவன் கோலமோ மனக்கோலம். உமையால் உடனிருக்க விரும்புபவன். அந்த உயிர்களை பந்தித்த பாசத்தை போக்குகின்றவன். உயிர்களை பந்தித்த பாசம் என்றால் என்ன? பதி 1, பசுக்கள் பல, பாசம் 3. அந்த பாசங்கள் என்ன? ஆணவம், கண்மம், மாயை. மேகம் சூரியனை மறைக்கிறது. மேகம் விளைய உடனே மேகம் விளையவிட்டால் சூரிய ஒளி கிடைக்கிறது. அந்த மாயை நம்முடனே இருக்கிறது. மாயை விலக நமக்கு பரம நடி கிடைக்கும். அப்போ அந்த பரம நடிகனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் திருவருளை நாம நினைந்து அவன் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும். மனம் இறைவனுடைய திருவடியிலே மனத்தை செலுத்த வேண்டும். அன்பாகிய வித்த விதத்தால் அருளாய பழம் கிடைக்கும். அவன் பேரறிவாளன். விரும்பாதவரை விரும்பும்படி செய்பவன். ஆலயத்திலே அவன் எப்படி விளங்குகின்றான்? அவன் இருப்பதோ மனக்கோலம். அவன் உருவமோ பெண் வடிவே. அவன் உருவமோ அருள். அருளோ உமை. உமை எப்படிப்பட்டவள்? பெண் வடிவட்டவள். சிவம் ஞானம். ஞானமயமானவன் இறைவன். அருள்மயமானவள் அம்பிகை. ஞானமும் அருளும் சேர்ந்துதான் இந்த உலகம் என்பதை அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உணர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லறத்திலும் நாம் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அம்மை அப்படி சேர்ந்துதான் உலகம். அவன் பேரறிவாளன். தன்னை விரும்பாதவரை விரும்பும்படி செய்கின்றவன். ஒண்ணு வேண்டாம், உயிர்கள் எல்லாம் வடிவேலுடன் திருவடியை பற்றி கொண்டால் அவன் என்ன செய்கின்றான்? அந்த வேலினாலே நம்முடைய ஐம்புலன்களினாலும் நம்மை அடக்குகின்ற இந்த ஆணவத்தை அடக்கி நம் இதயத்தை மயிலாசனம் கொண்டு வீட்டிலிருந்து நம்மை அல்லல் படுத்துகின்ற ஐம்புலன்களை அடக்கி அவன் புகழ் கூறும் சேவல் கொடியவன் ஆக்கி கொண்டிருக்கிறான் என்ற தத்துவத்தில் அடிப்படையில் தான் சூரசம்மாரத்தை பற்றி சொல்றான். அதே போலதான் இங்க சிவபெருமான் என்ன செய்கிறாரு? உயிர்களை பந்தித்த பாசத்தை போக்குகின்றவன், அடியார்களுக்காக அறிவாளிக்கின்றவன். அதைத்தான் சுவாமி மாணிக்க சுவாமி சொல்வார். என்ன சொல்றார்? வாசித்து காணாது, பூசித்து கோடனாது, வாய் விட்டு பேசனாது, நெஞ்சினாலே மாசற்கு தோணாது, மாய்க்கு சூழனாது, விந்துனாத ஓசைக்கு தூரமானது, மாகத்தை கீரதான் லோகத்து காதியானது, கண்டு நாயேன் யோகத்தை சேர்மரும் ஞானத்தை போதியானு அப்படி சொல்லி மிக அற்புதமாக சொல்றாரு. வாசித்து காணதான் சொன்னேன். அப்போ அவர் சொல்றாரு, அது வாசித்து காணாதுங்கிறது அதை திருப்புகள்ல வரும். மாணிக்க சுவாமியில் சொல்றது மிக அற்புதம் சொல்வார். சிந்தனை நிந்தன காய்ச்சி நாயினேன் தன் கண்ணினை திருப்பாத போது காய்ச்சி வாக்குன் மணிவார்த்தை காய்ச்சி ஐம்புலார வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலவத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடணிய மேனி தனிச்சுடரே 2 மில்லி தனியனே கேனர். சிவபெருமான் இடத்துல அதாவது தன்னை எப்படி சொல்றார்? மாணிக்க சுவாமி சொல்றார், சிந்தனையை அவர் திருவடிக்கு ஆக்கிட்டார். தன்னை விரும்பாதவர் விரும்பும்படி செய்வன். ஆலயத்துக்கு போனா என்ன செய்யறாராமா? விரும்பாதவரை விரும்பும்படி செய்கின்றவன். மலைவிடை ஊர்பவன் என்ன செய்யறாரு? நம்ம சிந்தனையை
அவன் நம்ம எண்ணங்களை அவனுக்கு ஆக்கிட்டார், நம்ம கண்ணை அவன் திருப்பாத பாதத்துக்கு ஆக்கிட்டார். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடிய வார்த்தைகளை அவன் மணிவாக்க அவன் புகழ்கோரும் அடியார்களாக ஆக்கி கொண்டார். அப்போ அவனுடைய இந்த அளவுக்கு தன்னை நினைந்து வணங்கும் அடியவர்களை எல்லாம் தன்னோடு சேர்த்து கொண்டு அவனுக்கு அருள் பாலிக்கிறார். அதைய மாணிக்கவாச சுவாமி சொல்றார். அதையவே சிவபெருமானுடைய கருணையினாலே மலர்விடை உருவம்னு சொல்றார். அதாவது நத்தார் உடை ஞானன் பசு வேறு நனைகவில்வாய் மத்தம் மதையானி உருவத்தவனவாளன் கவிழ்ந்த அருமின் காட்சி போல நாண்டு தொங்கும் வாயுடைய நெற்றியுடைய மதையானியின் தோலை உறுத்து போர்த்தியவனவன். அந்த அசுரன் கயமாசுரன், அந்த அசுரனே யானை வடிவில் வந்து அடியார்களை துன்புறுத்துவதன் பொருட்டு அவனை அழித்து அந்த யானையின் தோலை உறுத்து போர்த்தியவன். உயிர்களை பந்தித்த பாசத்தை போக்குகின்றவன். எப்படி போக்குகின்றான்? அடியாரை ஆட்கொள்கின்றான், மனக்கோலத்தில் இருக்கின்றான். இந்த உயிர்கள் தன்னோடு சேர வேண்டும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த பதி பசு பாசம் என்கிறது சொல்ல வரேன். அந்த உயிர்களை பந்தித்த பாசத்தை போக்குகின்றது பதி 1, பசுக்கள் பல, பாசம் 3. சத்து சித்து ஆனந்தம் சச்சு ஆனந்தம். அந்த சச்சு ஆனந்தமாக இருக்கின்ற சிவபெருமான் தன்னை அடியார்களை என்ன செய்கின்றான்? தன்னை ஆட்கொள்கின்றான். பசு என்கிற இனச்சுட்டாக எருதுவை குறிக்கிறது. அதாவது எருது ஒரு சமயம் ஊழி காலத்திலே உலகம் அழிகின்ற அந்த நிலையிலே சிவபெருமான் திருக்கையில் நடனம் புரிகின்றாராம். அப்பொழுது தர்ம தேவதை வந்து, இறைவா பரம்பொருளே, தங்களுக்கு நான் வாகனமாக கடவுது, என் உயிர் பிரிய வேண்டாம், நான் தங்களுக்கு வாகனமாக போகிறேன் என்று கேட்க அவருக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறார். அதிலிருந்து தான் நந்தி வடிவமாக தர்ம தேவதை தான் நந்தி வடிவமாக இருக்கிறது. அந்த நந்தி தேவதை ஒரு சமயம் திரிபுரத்தை அவர் எரி செய்த போது மகாவிஷ்ணுவே அவருக்கு நந்தி வாகனமாக இருந்தாராம். அவரை தாங்கி கொண்டாராம் காளை வாகனமாக வந்து. அந்த காளை வாகனத்தில் வந்ததானே அம்மையும் அப்பனுமா வந்து காட்சி தருகிறார். அவன் கோலமோ மனக்கோலம்னு சொன்னேன். மனையால் உடனிருக்க விரும்புபவன், உயிர்களை பந்தித்த பாசத்தை போக்குகின்றவன், தன்னை விரும்பாதவரை விரும்பும்படி செய்கின்றவன். அப்போ அடியார்களுடைய உயிர்களை எல்லாம் ஆணவங்களை நீக்கி தன்னோடு சேர்க்கிறார். சரியை கிரியை யோகம் ஞானம். இறைவனை பொருத்தை வைத்து வழிபடுவது சரியை. கிரியை என்பது அகம்புறம் இரண்டும் வைத்து வழிபடுவது. யோகம் என்பது இறைவனை உள்ளத்தில் மட்டும் வைத்து வழிபடுவது. ஞானம் என்பது எங்கும் நோக்கினும் இறைவன் திருவள். மலர் சரியை, காய் கனியை, பழம் யோகம், அதன் சுவை ஞானம். சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாம் இறையறலை நாம மேற்கொள்றோம். அப்போ உயிர்களை பந்தித்த பாசத்தை போக்குகின்ற தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தன் அடியார்களையும் மனம் நோக பொறுக்க மாட்டான். தன் அடியார்களை நைய வைத்து நம்மை ஆட்கொள்கின்றான். அப்படி ஆட்கொள்றதானே, அப்படி செய்யும் பொழுதுதான் அவன் அருளாலே அவன்டால் வணங்கி சிந்தமைகளும் சுவரானந்தனை முந்தை முழுவதும் ஓய உரைப்பண்யான். அப்ப அந்த சின்முத்திரை காட்டதனுடைய தத்துவம் என்ன? சனகாதி முனிவர்கள் அங்கு வருகிறார்கள். சனகாதி முனிவர்கள் யாரு? அவர்கள்லாம் கல்வி பிரகஸ்பதிகள், கல்வி கேள்வியில் சிறந்தவர்கள். அவர்கள்லாம் வந்து பெரிய ஞானிகள், பண்டிதர்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு மனம் அடங்கவில்லை. அப்ப நாமெல்லாம் எம்மாத்திரம்? விண்ணுலைகள் வாழ்கிறவனுக்கே மனம் அடங்கவில்லை என்றால் இந்த மண்ணுலைகள் வாழ்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த மண்ணுலைகள் வாழ்கிற அந்த விண்ணுலைகள் வாழ்கிற அந்த சனகாதி முனிவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த ஞானிதர்கள் பண்டிதர்கள் அவர்களெல்லாம் இந்த சிவபெருமான இடத்துல ஆண்டவன் கிட்ட போறாங்க. அப்ப ஆண்டவனை போய் பார்க்கும் பொழுது அந்த சின்முத்திரை காண்பிக்கிறார். புரிஞ்சிருச்சு, திரும்பி வந்துட்டாங்க. அதுதான் சொன்னேன், சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கி வெல்வாம்னா. அப்படி என்ன சொல்லாமல் சொன்னார்? அவரும் எப்பொழுதும் மோன நிலையிலே இருக்கிறார். மோனிலே அமர்ந்துட்டு மும்மலத்தின் கட்டவிழ்த்து முத்திக்கு வித்தாகும் மூலகுரு மூர்த்தியதாய் தேனமுத பொருளாகி தென்முகமாய் தானமர்ந்து ஆனந்த நிலையாக ஆளின்கீழ் அமர்ந்தங்கே சின்மை தெளிவாக்கும் தெளியனாய் அறமதனை
தெளிவிக்கும் நால்வனை, அதாவது தானவனாய் ஆக்கிடும் ஓர் தற்பமே, அதாவது தானவனாய் ஆக்கிடும் ஓர் தற்பமே தானாகவே விளங்குகின்ற அந்த அடியாரை அடியார் கொண்டு எல்லாம் சிவமயமாகவே அவனை ஆக்கிவிடுகிறாராம் ஆண்டவர். எப்பொழுதும் மௌன நிலையிலே இருக்கின்றவர் சிவபெருமான். என்ன அர்த்தம்? இந்த பசுக்கள் பல என்று சொன்னேன். அந்த பசுக்களாகிய உயிர்களாகிய நாம் இறைவனுடைய திருவடி சென்று அடைய வேண்டும் என்கிறதைத்தான் தன் பதிவோடு சேர்த்துக்கின்ற தத்துவமசி. அதுதான் இறை. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அதை காட்டுகின்றார். சூரியன் நம்ம புற இருளை நீக்க சூரியன் வருகிறான் என்றால் அக இருளை நீக்க இறைவன் நமக்கு அல்வாளிக்கின்றான். எப்படி அல்வாளிக்கின்றான்? மோகமாகிய மெயில் வருமுன் பக்தியாகிய கயிற்று கொண்டு ஞானமாகிய மத்தை விட்டு பக்தியாக கயிற்று கொண்டு கடைந்தால் ஞானமாக இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவார். பக்தியாகிய மத்தை விட்டு ஞானமாகிய கயிற்றை கொண்டு கடைந்தால் அந்த இறைவன் ஞானமாய் இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவான். மனம் எங்கும் அங்கும் அசையாதபடிக்கு உறுதியாக இருந்து பக்தியாகிய மத்தை விட்டு ஞானமாய கயிற்று கொண்டு கடைந்தால் இறைவனுடைய அருங்காட்சி நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த சின்முத்திரை என்ன அர்த்தம்? இறைவனுடைய ஆன்மாக்களாகிய நாம் அவனுடைய திருவடி அடைய வேண்டும் என்கிற தத்துவம். அந்த நிலை வருகின்ற போது நம்முடைய ஆணவம் கண்மம் மாய ஆகிய சக்தியெல்லாம் மறைந்து அவன் புகழ்கோறும் கொடியவனாக்கி அவன் நம்மை ஆட்கொள்வான் என்கின்ற தத்துவம் தான் அந்த தத்துவம். அப்போ மௌனநிலை எப்பொழுதும் மௌனநிலை இருக்கின்றவர் தான் சிவபெருமான் என்கிற தத்துவத்தை தான் அது நமக்கு காட்டுகிறது. திருப்புகள்ல அதை சொல்லுவார். மௌனநிலை ஞானங்கள் ஒருகோடு வாணிந்து அதிலாத நாடந்தி நமச்சிவாய வரையேறி நாவின் விரசம் ஆனந்த அறிவாய. அந்த பார்க்கக்கூடிய அளவிலே ஆண்டவன் நம்மை ஆட்கொண்டு அறிவாளிக்கின்றார். அப்ப சிவம் சக்தியும் அவன் அருளோ உமை. அவன் எப்பொழுதும் மனக்கோலத்திலே விளங்குகின்றவன், உமையால் உடனிருக்க விளங்குகின்றவன். இந்த இதிலேயே திருஞான சம்பந்த சுவாமிகள் இன்னும் ஒரு அற்புதத்தை இங்கே நிகழ்த்துகிறார். அதை உங்களிடையே எடுத்து வைக்க போறேன். சிவநேசர் என்கின்ற இந்த மயிலாப்பூரிலே ஒரு பெரிய ஞானி, அவர் ஒரு சிவபக்தர், சிவனடியார். அவர் என்ன செய்கிறார் என்றால் திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய திருத்தொண்டையினுடைய மகிமை உணர்ந்து அங்கே தனக்கென்று இருக்கின்ற தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். அந்த நிலையில எதிர்பாராத விதமாக பூம்பாவை அந்த பொண்ணு இறந்துடுது. அதான் பாம்பு தீண்டி நமக்கு இருந்தனால அந்த குழந்தை இறந்து விடுகிறது. ஆனால் அந்த குழந்தை இறந்ததும் அந்த குழந்தையை எடுத்து அந்த சாம்பலை எடுத்து குடத்தில் வச்சு கன்னி மாடத்தில் வைத்து தொழுது வர்றார் ஆண்டவனுடைய அருளாலே. அதுதான் விதி ஒரு உருளை, விதி ஓர் உயிரை மாய்க்கிறது, அருள் அதை உயிர்ப்பிக்கிறது. இந்த ஸ்தலத்துல புண்டை மலர் கோடி பூத்திருக்கிற அந்த ஸ்தலத்திலே கைலேங்கிரி நாதர் அங்கே சிவலிங்கமாக வீற்றிருந்து, அதாவது இன்றைய தினம் எப்படி திகழ்கிறது அந்த ஆலயம்? மயிலில் கையில கண்ட கபால்நாதர், கபாலீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்துல ஒரு உயிர், விதி உயிரை மாய்க்கிறது, அருள் அதை உயிர்ப்பிக்கிறது. இது ஒரு பெரிய தத்துவம். அங்கேயே அதாவது அனைத்தும் முடிவிலே ஒரு பிடி சாம்பலாகும் என்கிற அந்த திருவெண்ணீட்டு தத்துவத்தையே அந்த சாம்பலிலிருந்தே, அந்த பிடி சாம்பலிலிருந்து அந்த உயிரை மெய்ப்பித்து காட்டுகிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள். அப்ப அந்த சிவநேச செல்வர் இவருக்காக வைத்திருந்த அந்த குழந்தை இருந்து விட்டதுக்காக சிவபெருமான் இவர் என்ன செய்யறாருன்னா சிவாலயம் வந்திருந்து வேண்டி தொழுது திருஞான சம்பந்த சுவாமிகளை தேடி செல்றார். திருஞான சம்பந்த சுவாமிகள் மதுரையம்பதியிலே மங்கையர்கரசியாரும் சேர்ந்து அங்கே சமண மத ஆதிக்கம் அங்கே இருக்கிற போது அவைகளையும் புனல்வாதம் மணல்வாதம் அப்படி வாதங்கள் எல்லாம் வென்று அப்படி திருவற்றியூர் தியாகேச பெருமானுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நேரம் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவற்றியூருக்கு வருகிறார். திருவற்றியூருக்கு வந்திருந்து அங்கே தியாகேச பெருமானிடத்தில் ஆண்டவனிடத்தில் தன்னை வழக்கம் போல இறையருள் புரிந்து கொண்டு தெய்வீக தொண்டு புரிந்து கொண்டு சிவபெருமான் கொடுத்திருக்கிற பொத்தாளம் கொடுக்கிறார். அவர் பாடி வர்றார். அதாவது மட்டிட்ட ஒன்னையும் காணன் மடமையிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உத்தரன் பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே பூம்பாவாய்.
என்கிற இந்த தத்துவ பாடலை இந்த பாடலை பாடிக்கிறாரு. இன்னும் அதை விட இன்னும் தேவார பாடல் எல்லாம் பாடி வந்து கொண்டிருக்கிற சமயமா ஊர்ல வருகின்ற பொழுது அவருக்கு பொற்காலத்தையே கொடுத்தாராம் சிவபெருமான். அப்படி பொற்காலத்தை கொடுத்துட்டு பாட வைக்கிறான். அவன் இசைக்கு மயங்கியவன். அவன் இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். அதில் இறங்கி வருவது இறைவன் மனமாகும். அந்த இசை அந்த நாவுக்கரசு சுவாமிகளும் பாடுறார். அப்போ ஆண்டவனுடைய அருளால் அப்போ அங்கே திருஞான சம்பந்த சுவாமிகள் பொற்காலத்தை கொண்டு பாடிக்கொண்டு வருகிறார். அப்போ திருவெற்றியூர் திருத்தலத்துக்கு வருகிறார். அப்பொழுது இவர் சிவனேச செல்வர் சென்று திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய அளவற்ற அந்த புனித தன்மையையும் ஞானப்பால் உண்ட அம்மையப்பனிடத்திலே ஞானப்பால் உண்டு அவர் பேர் அறிவாற்றலாக திகழ்கின்ற அந்த திருக்கருணை கொண்டு என்ன செய்கிறார்? அவரை கொண்டு இந்த குழந்தையை மெய்ப்பிக்க வேண்டும், இந்த குழந்தையை நான் திருநாவுக்கரசுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது சாமி மன்னிக்கவும் திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு நான் அதை மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு இறையறலை வேண்டி அவரும் அங்கே தொண்டு செய்து வருகின்ற அந்த ஞான சம்பந்த சுவாமிகளை திருவொற்றியூர் சென்று அவர் திருஞான சம்பந்த சுவாமிகளிடத்திலே தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்ற கேட்கின்றார். அப்பொழுது திருஞான சம்பந்த சுவாமிகளும் அங்கே கபாலீஸ்வரர் திருக்காயத்துக்கு எழுந்து வருகிறார். அங்கு வந்திருந்து 11 பூம்பாவா என்கிற பதிகம் பாடுகிறார். 11 பதிகங்கள் இருக்கின்றது. அந்த பதிகங்களை வரிசையாக அவர் பாடிக்கொண்டு வருகிறார். அப்படி அவர் முதல் பாடும் பொழுதே அந்த மயில் சாம்பல் இருந்து பெண்ணுரும் பெறுகின்றது. அதான் அன்னைக்கு சொன்னேன், அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரான்னு. தமிழ் பாருங்க, ஏனைய மொழிகள் இருக்கின்ற ஓங்காரத்தை காட்டி தமிழ் இருக்கின்ற ஓங்காரத்தை காட்டி ஆடுகிறது. அதில் இன்னும் சொல்ல போனா அதாவது சேரமான் நாயனார் பாடிய திருக்கைலாய ஞான உலாவும் காரைக்கால் அம்மர் பாடிய இரட்டை மணி மாலையும் அன்றே ஆலயத்தில் எங்கே கைலியங்கிரியிலே முதல் அரங்கேற்றம் செய்யப்பட்டதாம். தமிழ் மொழி முதன்மையான மொழியும் கூட அந்த மொழியாகப்பட்டது முதலில் எங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டது? கைலியங்கிரியிலே. அதரம்பைரூர் தோழமை சேதல் கொண்டவரோட முன்னாளின் ஆடல் வெம்பரி மீதேறி கைலியங்கிரியிலேயே சிவபெருமானுடைய இடத்திலேயே அங்கேயே தமிழ் மொழி முதல் மொழிகள் எல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த இனிமையான அந்த மொழி எங்கே முதலே அரங்கேற்றம் செய்யப்பட்டு விட்டதாம் கைலியங்கிரியிலே. பாருங்க எவ்வளவு மகிமையான மொழி நம்ம தமிழ் மொழி. அதான் பேசுந்தோர் இன்பத்தை தருவதும் தமிழ், கற்புனை நற்புனை ஆக்கியது தமிழ், இப்ப எலும்பை பெண்ணாக்கியது தமிழ், இறைவனை 2 முறை தூது போக செய்தது தமிழ், பேசுந்தோர் இன்பத்தை தருவதும் தமிழ், கற்பனை நற்புனை ஆக்கியது தமிழ், இறைவனை அழைத்து வந்தது தமிழ், அதர் சேனாராட அகில மீறாட அபினகாளி தானாட அவளோட அண்டதில் வீசி வாதாடு வெடியில் ஏறிவாராட அருகுபோத வேதாளம் அவையாட மதுர வாரிதானாட மலரில் வேதனாராட மயிலுமாடி நீயுமாடி வரணும்னு சொல்லி மயிலை வர வச்சதும் தமிழ். அப்ப தமிழ் பேசுந்தோறும் இன்பத்தை தருவது. அத்தகைய தமிழ் மொழியிலேயே இங்கே தமிழ்லேயே என்ன செய்யறாரு? திருஞான சம்பந்த சுவாமிகள் அந்த உயிர்ப்பிக்கிறார், பதிகம் பாடுகிறார். அவ்வளவு இனிமையா இருக்குது பாருங்க. பேசுந்தோர் இன்பத்தை தருவன் தமிழ். இசையால் அவனை அழைத்து அவனை பாட வைக்கின்ற அந்த அரித்தரு பாடலாம் தேவார் பாடலாம் பாடும். இசையும் தமிழும் கலந்த இன்பநாதம் இறைவனோடு ஓடிய அரித்தரு பாடல்களிலே அந்த 12 திருமுறைகளை வரவழைத்த அந்த பாடல்ல பதிகங்கள் 11 பதிகங்கள். அதில் 8 பதிகம் தான் பாடுறார். அந்த 8 பதிகம் பாடும்போதே அந்த குழந்தை எழுந்திருக்கிறது, பெண் உருவாக வருகிறதாம். அதாவது பதியம் பாடுகிறார். அந்த பதிகத்தில் திருவாரூர் அந்த திருவொற்றியூரில் வந்திருந்து அங்கே கைலியங்கிரியிலே சிவபெருமான் வந்து அமர்ந்திருக்கிறதுனால அந்த சிவபெருமானை நினைந்து அந்த சாம்பலை அந்த இடத்துல ஆலயத்தில் வைத்து எம்பெருமானுடைய திருவடியில் வச்சு அங்கே பதியம் பாட ஆரம்பிக்கிறார். அப்போ பல கணங்கள் எல்லாம் இணைந்து பல கணங்கள் எல்லாம் சேர்ந்து பெருசோட்டு படைத்து உன் ஆலயத்தில் வைத்து திருவிழா செய்கின்ற அதை காணாமல் போவாயோ பூம்பாவா என்று முதல் ஆரம்பிக்கிறார். அடுத்தபடியாக ஐப்பசி மாசத்திலே ஐப்பசி மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த திருவிழாவை காணாமல் நீ போவாயோ பூம்பாவாய். அடுத்து கார்த்திகை மாதத்திலே ஐப்பசி மாதம் திருவோணம்
அங்கு நடைபெறுகிற அந்த அற்புத திருவிழாவை நீ காணாமல் இறைவனுடைய திருவுருளை பெறாமல் நீ போவாயோ பூம்பாவா என்றும், அடுத்து கார்த்திகை மாதத்திலே நடைபெறுகின்ற தீப திருவிழாவிலே அந்த திருவிழாவையும் நீ காணாமல் போவாயோ, இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வரிசைப்படுத்தி அந்த திருப்பதிகள் எல்லாம் பாடி வருக. காட்டி அடுத்து மார்கழியிலே திருவாதிரை நாளிலே எம்பெருமானுடைய திருக்கோலத்தை பார்க்காமல் காணாமல் அந்த திருவிழாவை பார்க்காமல் போகிற பூம்பாவாய் என்று பாடுக. அடுத்து மாசி மாதத்திலே இறைவன் இடப வாகனத்தில் எழுந்தள்ளி வருவாராம். அங்கிருக்கிற உயிர்கள் அனைவருக்கும் அருளாட்சி புரிவதற்காக மக்கள் அனைவருக்கும் வாழ்விக்கும் அனைவருக்குமாக அந்த தத்துவ விளக்கங்களை எல்லாம் எடுத்து வரிசையாக கொண்டு வர்றார். அந்த மாசி மாதத்துல இடப வாகனத்தின் மீது அம்மையப்பனாக வந்து அனைத்து உயிர்களுக்கும் அருங்காட்சி வழங்கும் அந்த திருக்கோலத்தையும் காணாமல் போவாயோ பூம்பாவா என்கிறார். அடுத்து பங்குனி உத்தர திருநாள்ல அந்த பங்குனி உத்தரத்தையும் அதையும் அஷ்டகணக்கு 18 கணங்கள் எல்லாம் வந்திருந்து அனைவரும் செய்யும் நிகழ்த்துகிற அந்த பூசையும் காணாமல் போவாயோ பூம்பாவாய். தை மாசத்துல தைப்பூச திருவிழாவிலே நெய்யூட்டி திருவிளக்கேற்றி அந்த தாய்மாரெல்லாம் வழிபடுகின்ற அந்த வழிபாட்டுக்குரிய அந்த நிகழ்ச்சியும் காணாமல் நீ போவாயோ பூம்பாவாய். இப்படி சிவபெருமானை நினைந்து அவன் அருளுக்கு பாத்திரமாக அவன் சிவபெருமானை நினைந்து பூம்பாவா என்று சொல்லி 8 பதிகங்களையும் பாடுகிறார். அப்படி 11 பதிகத்தில் 8 பதிகம் பாடிய உடனேயே அந்த சாம்பல் மெதுவாக பெண் உருவம் அடைகிறது. அது அப்படி அந்த பெண் உருவம் அடைந்தது அழகிய பெண் குழந்தையாக 12 வயது குழந்தையாக அது மாறி எழுந்திருக்கி நிற்கிறது. எழுந்தருளி வந்து அவரை வணங்குகிறது. அப்பொழுது அங்கே இருக்கிற சிவனேசர் அவரையும் வணங்கி இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்கின்றார். ஆனால் அந்த அம்பாளுடைய ஞானப்பால் உண்டதனால் அல்லவா அந்த உயிரை மெய்ப்பிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஞான சம்பந்திகளுக்கு கிடைத்தது. ஞான சம்பந்த சுவாமிகளுக்கு அம்பாளுடைய அந்த ஞானப்பால் உண்ட அந்த திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய திருவாயால் அவர் பாடிய அந்த பதிகத்தின் காரணமாக அந்த குழந்தை பெண் உரு பெற்றது. அந்த சாம்பல் இருந்து பெண் உரு பெற்றது. அந்த சாம்பல்ல இருந்து அந்த பெண் உரு பெற்ற அந்த குழந்தை அவரை வீழ்ந்து வணங்குகிறது. சிவனேசரும் உடன் வந்திருக்கிற அனைவரும் வணங்கி எழுந்து எம்பெருமானை வேண்டுகிறார்கள். அவன் உற்றார் உணர்வுகள் எல்லாம் எம்பெருமானுக்கு மனம் எடுத்துக்கொண்டு வேண்டுகிறார்கள். ஆனால் அவர் அதை மறுத்து விடுகிறார். அம்பாள் அல்லவா, ஞானப்பால் தாய் அல்லவா, அவளால் அல்லவா இந்த குழந்தையை பிழைத்தது. ஆக அந்த குழந்தையை நான் தெய்வீக தெரிவு தொண்டு செய்வதற்காகவே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவிர அதை நான் மனமுடிக்க முடியாது. அம்பாள் குழந்தை, அவள் மகள் என்று சொல்லி அந்த குழந்தையும் தாய் அவர்களிடமே ஒப்படைத்து விடுகிறார். என்ன மாயம் பாருங்கள். எலும்பை பெண்ணாக்கியது தமிழ், இறைவனை தூது போக செய்து தமிழ், கற்பனை நற்பனை ஆக்கியது தமிழ், மயிலை வரவழைத்து இறைவனை வரவை செய்தது தமிழ், பேசுந்தோர் இன்பத்தை தமிழ், மற்றற்ற தமிழும் தமிழ். இறைவனிடத்திலே முதலிலே அதை கைலையங்கிரியிலேயே ஆண்டவனுடைய இடத்திலேயே அந்த தமிழை வந்து ஏற்றிருக்காங்கன்னா அந்த தமிழ் மொழியினுடைய பற்றி எப்படி சொல்லு. தமிழ் அமிழ்தனை மொழி தேனூரும் திருவாசகம் தமிழ் அல்லவா. அதனாலதான் அந்த தமிழ் அமிழ்தனை மினிய மொழி, பேசுந்தோர் இன்பத்தை தருவும் தமிழ், இறைவனை எளிதிலே வழிபடக்கூடிய மொழியும் தமிழ் என்று சொல்லி அந்த தமிழுக்குரிய பெருமையை இப்ப நான் சொன்னேன். ஏற்றம் செய்து முத கைலையங்கிலேயே ஏற்றம் செஞ்சுட்டாங்களா. அவருடைய திருப்பாதத்திலேயே வச்சு எவ்வளவு அற்புதமான அந்த மொழி. அந்த தமிழுக்கு உயிர் கொடுத்த எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் சிவபெருமானே பொத்தாளத்தை கொடுத்தாராம். அதை பாடி வரும்போது வெறுங்கையால தாளம் போட்டுக்கொண்டு பாடி வர்றாராம். அவருடைய வரலாறுல பார்த்தா இதெல்லாம் புரியும். அவர் அந்த பொத்தாளம் போட்டுக்கொண்டே தெய்வீக அந்த தேவர் திருப்பதிகளை பாடி தேவரவினை என்ன இறைவனுடைய அந்த திருவருளை எல்லாம் பாடி புனைந்து எல்லாரும் உணரும்படியாக இன்பத்தை விளைவிக்கூடிய அந்த அழுத்திரு பாடல பாடி பொத்தாளம் கொண்டே பாடி வந்தாராமா. தமிழை பரப்பி வந்தாராமா. எவ்வளவு அற்புதம். அன்றைக்கே அமிழ்தனும் இனிய மொழி என்பதை காட்டுக்க எப்படியெல்லாம் அரங்கேற்றம் முத செய்யப்பட்ட தமிழ் மொழி தான். ஏனைய மொழிகள் இல்லை. தமிழ் அமிழ்தனும் இனிய மொழி அதுக்கு முத அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் என்று சொன்னால் கைலையங்கிரிலே சிவபெருமானுடைய கைலையங்கிரிலேயே அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஆக தன்னை உயிர்களை அவன் கோலமோ மனக்கோலம் மனையால் உடன் இருக்க விளங்குபவன், உயிர்களை பந்தித்த பாசத்தை போக்குகின்றவன், அவன் அருளோ உமை, அவன் தன்னை விரும்பாதவரை விரும்பும்படி செய்கின்றவன், மழவிடை ஊர்பவன்,
ஓங்காரத்தின் உட்பொருள் அவன். ஓங்காரத்தை கொண்டு ஐம்பெரும் தொழில்களை நடத்தி வருகின்றவன். ஓங்காரநாதனே ஓம் நம சிவாய. ஓமர 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 நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓங்காரநாதனே ஓம் நம சிவாய. கைலாயநாதனே ஓம் நம சிவாய. உனை தேடி என்னுள்ளம் நம சிவாய தினந்தோறும் முருகாதோ நம சிவாய. ஓமர 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 நம சிவாய. ஹர 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 நம சிவாய. சிவ 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 நம சிவாய. ஓங்காரநாதனே ஓம் நம சிவாய. கைலாயநாதனே ஓம் நம சிவாய. அப்படி எம்பெருமானை பார்த்து அவ்வளவு அவனுடைய எப்படி எடுத்து சொல்றது. அப்பேர் கொத்த தன்னுடைய அம்மையும் அப்பனுமாக தெய்வீக திருத்தொண்டமும் அந்த தொண்டின் மகிமையையும் அந்த இறைவன் நிகழ்த்திய இந்த அற்புதத்தையும் இரண்டாவது பாகமாக எடுத்துரைக்க எனக்கு இந்த வாய்ப்பினை தந்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறிவிட்டு இப்பொழுது சிவபெருமானுடைய ஒரு பாடலை உங்களுடைய உரித்தாக்குகின்றேன். ஓம் நம சிவாய. அரகர சிவ சிவ நம சிவாய. ஓம் நம சிவாயம் நம சிவாயம். அரகர சிவ சிவ நம சிவாயம். சர்வேஸ்வரா சிவ சர்வேஸ்வரா. ஹர ஹர போலே நம சிவாயம். ஓம் நம சிவாயம் நம சிவாயம். அரகர சிவ சிவ நம சிவாயம். ராமேஸ்வரா சிவ ராமேஸ்வரா. ஹரஹர போலே நம சிவாயம். ஓம் நம சிவாயம் நம சிவாயம். அரகர சிவ சிவ நம சிவாயம். கங்காதர சிவ கங்காதர. அரஹர போலே நம சிவாயம். ஓம் நம சிவாயம் நம சிவாயம். அரகர சிவ சிவ நம சிவாயம். சர்வேஸ்வர சிவ சர்வேஸ்வர. அரஹர போலே நம சிவாயம். ஓம் நம சிவாயம் நம சிவாயம். அரஹர சிவ சிவ நம சிவாயம். சர்வேஸ்வர சிவ சர்வேஸ்வர. அரஹர போலே நம சிவாயம். ஓம் நம சிவாயம் நம சிவாயம். அரஹர சிவ சிவ நம சிவாயம். தென்னாடி சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போற்றியோம் நம சிவாயம். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி வருவது இறைவன் மனமாகும். சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடி சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லி ஞானமே வடிவாகி வடிவள்ளல் பெருமான் திருவட்கருணையினாலே இந்த அம்மையப்பனுடைய திருவட்கருணையாலே இந்த இரண்டாவது பாகத்தை நான் நிறைவு செய்தன் பொருட்டு ஏதேனும் குற்றங்கிறை இருப்பினும் பொறுத்தல் கேட்டிக்கொண்டு முருகா சரணம் என்று சொல்லி எம்பெருமான் குருநாதனை வேண்டி நிறைவு செய்கின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய். உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய். மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய். கருவாய் உயிராய் கரியாய் விதியாய்.
குருவாய் வருவாய் அருள்வாய் கோகன்னே. முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். முருகா சரணம். ஓம் நம சிவாய. திருநெல்வேலி